வெல்கம் டு எம்கேஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வெல்லூர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். இந்த பக்கம் பெங்களூரை கனெக்ட் பண்ணுது, இந்த பக்கம் சென்னை கனெக்ட் பண்ணுது. இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் நகரத்தை கனெக்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு ஓசூர், இந்த பக்கம் ராணிப்பேட், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹப் அப்படின்னு சொல்லலாம் வெல்லூர். இந்த வெல்லூரில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு நபரை மீட் பண்ண போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடாக இந்த சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இஸ் ப்ரொவைடிங் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். Now we are going to meet Mr. Ganesh. He is a founder of Velvalium Engineering Services Private Limited. வணக்கம் மிஸ்டர் கணேஷ். வணக்கம் மிஸ்டர் முத்து. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஃபோனில் பேசியிருக்கேன், நிறைய வாட்டி பார்த்து பேசியிருக்கோம். பட் எனக்கு இப்போ வந்து பிஃபோர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இன்டர்வியூ, வேல்வல்லியம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க உங்கள் கம்பெனி பேருக்கு. என்ன சார் அது வேல்வல்லியம்? வித்தியாசமாக இருக்கே சார். சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஆமாம் சார், அதுக்கு தான் சார் அது வச்சிருக்கோம். சார் நான் அப்படி கேட்கல, எதனால அந்த பேர் வச்சிருக்கீங்க? சார் எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப வருஷமாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப பாசிட்டிவான வேர்ட் சார். ஓ, ஸோ நைஸ் சார், ஸோ நைஸ் சார். இப்போ உங்களுடைய அந்த வேல்வல்லியம் இன்ஜினியரிங் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட், என்ன மாதிரி இன்ஜினியரிங் சர்வீசஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க சார்? சார் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்னா அது ஒரு பெரிய ஓஷன் சார். ஓகே, அதில் எங்கள் சர்வீசஸ் ஒரு சின்ன பார்ட். ஓகே, எம்இபி சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க சார். எம்இபி சர்வீசஸ்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங். ஓ, ஸோ இது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், அதுதான் எம்இபி. ஓகே, அந்த சர்வீஸ் ப்ரொவைட். ஆமாங்க சார். பேசிக்காக எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க சார்? எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே அதை நாங்கள் சார் உதாரணத்துக்கு ஒரு 4-5 சொல்லுங்க சார். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, டெய்ரி பிளான்ஸ், ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம் சார். ஓ, டெய்ரி ப்ராடக்ட்ஸ், தட் மீன்ஸ் அந்த பால் பதப்படுத்துகிற இடம். ஆமாங்க சார். அங்கே எந்த மாதிரி உங்களுடைய சர்வீஸ் எப்படி எந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம்ஸ், ஸோ சில்லிங் பிளான்ஸ், பம்பிங் சிஸ்டம்ஸ். பிளான்ஸ்னா ஐ மீன் கூலிங் சிஸ்டம். ஆமாங்க சார். ஓ, சூப்பர் சார், சூப்பர். அப்புறம் சார் வேற பம்பிங் சிஸ்டம்ஸ். பம்பிங் சிஸ்டம் என்ன? பம்பிங் சிஸ்டம் என்ன சார் அது? சார் அந்த ப்ராசஸுக்கு தேவையான மில்க் பம்பிங் அண்ட் வாட்டர் பம்பிங், இது மாதிரியான எல்லா இடத்துலையும் உங்களுடைய இன்ஜினியரிங் சர்வீஸ் தேவைப்படுதுங்க சார். ஓகே, சரி. இப்போ நீங்கள் சொல்லும்போது லிஸ்ட் பண்ணும்போது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பற்றி சொன்னீங்க. ஆமாங்க சார். கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல எந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படும்? அங்கேயுமே கூலிங் சிஸ்டம்ஸ், ஓகே, ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம்ஸ், ஓகே. ஸோ தேவைப்படும் சார். சார் அங்கே எப்படி சார் கூலிங் சிஸ்டம்? இங்கே பால் பதப்படுத்துறது ஓகே, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் எங்கே சார் கூலிங் சிஸ்டம் தேவை? பேஸ்ட் ஆன் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படும் சார். ஓ, கிளைண்டோட ரெக்யர்மெண்ட். ஆமாங்க சார். ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் அதையுமே கெமிக்கல் இண்டஸ்ட்ரி போல தாங்க சார். அங்கேயுமே கூலிங் சிஸ்டம்ஸ், ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி சிஸ்டம்ஸ் தேவைப்படும் சார். ஓகே, ஸோ நீங்கள் இன் ஜென்ரலாக நீங்கள் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபயர் ஹைடிங் சிஸ்டம் சொல்கிறதும் சரி, அதே போல் வந்து அந்த இன்னொன்று சொன்னேன் டூல் எக்யூப்மெண்ட்டாக வந்து சொன்னீங்க இல்லைங்க சார், கூலிங் சிஸ்டம். கூலிங் சிஸ்டம் வந்து நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சொன்னீங்க, யூட்டிலிட்டி சிஸ்டம் சார். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் டு மெயின்டெனன்ஸ். ஸோ இது இந்த இன்பிட்வீன்ல எல்லா எப்பயுமே உங்களோட சர்வீஸ் எப்பயுமே தேவைப்படும் சார். ஓகே சார், ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபியூல் சப்ளை, தட் மீன்ஸ் கேஸ் லைன்ஸ். ஓகே, ஸோ அந்த பைப் லைன்ஸுமே நாங்கள் பண்ணி தரோம் சார். இன்ஜினியரிங் சர்வீசஸ்ல வருது. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கிற ஸ்மோக்ஸ், ஸோ அதை எக்ஸாக்ட் பண்றதுக்கு ஃபியூம் எக்ஸாக்ஷன் சிஸ்டம்ஸ், அதுவுமே ஒரு இன்ஜினியரிங் சர்வீசஸ்ல தான் சார் நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே, ஓகே. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில பண்றீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். இப்போ வந்து இந்த ஃபயர் ஹைட் சிஸ்டம், அந்த ஸ்மோக் வெளில போகிறது, ப்ளஸ் ஈவன் இந்த இன்னொன்று நீங்கள் அன்றைக்கி பேசும்போது சொன்னீங்க கிச்சன் எக்யூப்மெண்ட்னு ஏதோ ஒன்று சொன்னீங்க. ஆமாங்க சார். அது என்ன சார் அது? சார் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், கிச்சன் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க சார். அங்கே முக்கியமாக இன்ஜினியரிங் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பாய்லர்னு வச்சிருப்பாங்க. ஓகே, ஆமாம். அங்கே நிறைய அந்த இட்லி அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டீம் பாய்லர்ல தான் ஸ்டீம் வரும். ஓகே, ஸோ அதுவும் இன்ஜினியரிங் சர்வீசஸ், அதையும் நாங்கள் பண்ணி தரோம் சார். ஸோ ஸ்டீம் பாய்லர், அதுக்கான ஸ்டீம் பைப் லைன்ஸ், ஓகே, ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ், ஓகே. ஸோ அதை நாங்கள் பண்ணி தரோம் சார். வெரி நைஸ் சார், வெரி நைஸ் சார். உங்களுடைய அன்னைக்கு நீங்கள் காமிச்சிருந்தீங்க, உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் நீங்கள் காமிச்சிருந்தீங்க. அதில் வந்து எஸ்டிபின்னு ஒன்று போடுறது, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான். ஆமாங்க சார். நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், அந்த சர்வீசஸ் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது இன் ஜென்ரல் இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து நிறைய இடத்துல அதை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க சார்.
ஒரு இடத்துல வந்து அந்த வாட்டரை வந்து ரீயூஸ் பண்றதுக்கோசரம் அவங்க ஆமாம் சொல்றாங்க. சார், ஆமாம் சார். இது எப்படி சார் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் அப்ளிகபிளா இல்ல வந்து எல்லாருக்குமே ஈவன் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கும் அப்ளிகபிளா அது? பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட், ஐடி பில்டிங்ஸ் எல்லாத்துக்குமே அது அப்ளிகபிள் சார். ஓகே ஓகே சார், நீங்க ஐடின்னு சொன்னோன்னு கேட்கணும்னு இருக்கேன். அப்ப ஐடி இண்டஸ்ட்ரியில கூட வந்து உங்களுடைய இன்ஜினியரிங் சர்வீஸ் தேவைப்படுமா? கண்டிப்பாக தேவைப்படும் சார். அங்கேயும் ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம்ஸ் வந்து தேவைப்படும். ஓகே கூலிங் சிஸ்டம்ஸ், ஸோ ஏசி, ஏர் கண்டிஷனிங் இது எல்லாமே அங்கேயும் தேவைப்படும் சார். ஓகே. உங்களுடைய சர்வீஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் பார்த்துருந்தேன். நான் அந்த இடத்துல இந்த கேஸ் லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அண்டர் கிரவுண்டில். ஆமாங்க சார். அது ஏன் சார் அண்டர் கிரவுண்டில் ஏன் சார் கேஸ் லைன் போகுது? சார் அது பேஸ்ட் ஆன் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் சார். ஓகே. ஸோ அஸ்தட்டிக்காகவும் அண்டர் கிரவுண்டில் கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹெவி ட்ரக்ஸ் போகுது அப்படின்னா ஸோ அது ஹிட் ஆகக்கூடாது. ஸோ அபோவ் கிரவுண்ட் போகும்போது மேலே போகும்போது ஸோ அந்த சேஃப்டிக்காக அண்டர் கிரவுண்ட் கொண்டு போவாங்க சார். ஓகே ஓகே. பட் கீழே போடுறதுனால உங்களுக்கு ஃபயர் எங்கே ஆகுதுன்னு தெரியாமல் இருக்குங்க சார்? இல்லைங்க சார், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொடக்ஷனோட தான் வந்து அண்டர் கிரவுண்ட் லே பண்ணுவாங்க. ஆன்டி கரோஷன் லேயிங் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேத்தட்டிக் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கரோஷனை வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ இது எல்லாமே நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்குங்க சார். ஸோ அண்டர் கிரவுண்டும் பண்ணலாம். ஓகே. ஒரு ரேப்பிங் இருக்கும், ஆன்டி கரோஷன் ரேப்பிங். ஓகே. அதையும் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது ரொம்ப சேஃப் தான் சார். ஓகே. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என்னென்னலாம் நான் பண்ணணும் சார்? நீங்கள் முதல்ல ஒரு கம்பெனி இன் த சென்ஸ் நான் சொல்றது ஃபேக்டரி. ஒரு ஃபேக்டரி வந்து செட் பண்ண போறேன். அந்த ஃபேக்டரி நான் செட் பண்ணணும்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி செட் பண்ணணும்னா நான் என்னென்னலாம் பண்ணணும்? முதல்ல ஒரு லொக்கேஷன் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் சார். ஓகே. அது இல்லாமல் நிறைய கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு சார் கவர்மெண்ட் செக்டர்ஸில். ஓகே. எலக்ட்ரிசிட்டி போர்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், வாட்டர் போர்ட், இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரிஸ், இது மாதிரி நிறைய கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும் சார். ஓகே. அஃப்கோர்ஸ் இப்போ சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படின்றதுல எல்லாமே ஒரே இதில் கூட வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். சரி. இதெல்லாம் வாங்கிய பிறகு அதோடைய பிளான் லேஅவுட் அண்ட் டிசைன் டீடைல்ஸ் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எங்களுடைய சர்வீஸை நாங்கள் பண்ணி கொடுப்போம் சார். ஸோ உங்களுக்கு வந்து எங்களோட அப்ரூவல்ஸும் சேர்த்து கொடுக்கணுமா? ஆமாம், உங்கள் அப்ரூவல்ஸ் எங்களுக்கு தேவையில்லைங்க சார். ஓகே. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுடைய பிளான் லேஅவுட்டோ டிசைன் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. பிளான் லேஅவுட் அண்ட் டிசைன் டீடைல்ஸ். யா. ஓகே. இது வந்து நான் அந்த டிசைன் சொன்னீங்க இல்லையா, அது எப்படி சார் ஏதாவது அப்ரூவல் வாங்கியிருக்கணுமா? அது சார் ஒரு சார்ட்டர்ட் இன்ஜினியர் கிட்ட அது அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்கும் சார். ஓகே. ஸோ அந்த டிசைனுக்கு ஓகே. ஸோ அந்த சர்வீஸ் நாங்களுமே பண்ணுறோம். நீங்க பண்றது அந்த சென்ஸ் நீங்களும் சார்ட்டர்ட் இன்ஜினியர்? ஐஎம் சார்ட்டர்ட் இன்ஜினியர். நிறைய வாட்டி நான் வந்து டிவிலாம் நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது, நியூஸ் பார்க்கும்போது இந்த நியூஸ்ல அப்பப்போ போடுவாங்க சார். இந்த வந்து ஆத்துல வந்து நுரையா போகுது, மலை போல் போனது, நுரையா போகுது. எதனால சார் அது? சார் எவ்வளோ சோப்பு போட்டு குளிச்சாலும் அவ்வளோ நுரெல்லாம் ஆற்றுல வராது சார். சரி, ரைட்டு. ஸோ அது வந்து அன்ட்ரீட்டட் ட்ரேட் எஃப்ளூயன்ட். தட் மீன்ஸ் சரியா ட்ரீட் ஆகாத எஃப்ளூயன்ட் வாட்டர் தான். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் சொன்னீங்க. சீவேஜ் பிளான்ட் வேற, எஃப்ளூயன்ட் வேறங்க சார். எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட கழிவுகள். அதாவது ஒரு ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய கழிவு நீரை வந்து சுத்திகரிக்குதா வந்து எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட். அதுதாங்க சார். ஒரு கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் பேஸ்டு வர வாட்டர் வேஸ்ட். ஸோ அந்த கழிவு நீர் சரியா பண்ணலைன்னா கூட இந்த மாதிரி வரும். அது சரியா பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட்லி வரும் சார். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வரும் சார். ஓகே. அந்த மாதிரி சர்வீஸும் நீங்க பண்றீங்களா? அதை சரி பண்ற சர்வீஸ், அந்த வாட்டரை ட்ரேட் எஃப்ளூயன்ட்டுடைய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறோம் சார். அதை சரியா வந்து ட்ரீட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ கிளைண்ட் சப்போர்ட் பண்ற பட்சத்தில் நாங்கள் அதை செய்து கொடுப்போம். கவர்மெண்ட் இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க சார். ஓகே. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அந்த இடிபின்னு சொல்லக்கூடிய தட் இஸ் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எரெக்ஷன் கமிஷன் ரெண்டுமே நீங்க பண்ணி தரீங்க. எரெக்ஷன் கமிஷனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஒரு வியூவர்ஸ்க்கு புரியுற மாதிரி நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு இருக்கேன். நான் என்னன்னா, நீங்க இது வரைக்கும் செஞ்ச 18 வருஷம் நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச இன்ஜினியரிங் சர்வீஸ்ல எந்த சர்வீஸ் நீங்க வந்து சேலஞ்சா பண்ணீங்க? அது எந்த கம்பெனிக்கு நீங்க சேலஞ்சா பண்ணீங்க? சார் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. எந்த கம்பெனி பேரை சொல்லக்கூடாது. ஓகே சார். ஓகே. இருந்தாலும் ஒரு கம்பெனியில் ஸோ ட்ரேட் எஃப்ளூயன்ட் ட்ரீட்டட் வாட்டருடைய அந்த லிமிட்ஸ் இடிபி பத்தி பேசணும், அதுதான் சொல்றேன். அதுதான் சார் சொல்றேன். ஓகே. ஸோ இடிபியுடைய ட்ரீட்டட் வாட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசிபி லிமிட்டோட ரொம்பவே அதிகமாக இருந்ததுங்க சார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் சிஓடின்னு சொல்லுவோம், கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அந்த டிடிஎஸ் சொல்லுவோம், டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி ஒரு லிமிட்ஸ் வச்சிருக்காங்க சார். நாங்கள் எங்களுடைய கேஸில் என்னன்னா அந்த ட்ரீட்டட் வாட்டருடைய பேராமீட்டர்
இந்த பிசிபி நாம்ஸோட ரொம்பவே பல மடங்கு அதிகமாக இருந்தது சார். ஓகே. இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே. அதுக்கு நாங்கள் பல ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகே. பல ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எங்களுக்கு ஃபைண்ட் ஆச்சு. அந்த ப்ராசஸில் அது அழகாக வந்து அந்த லிமிட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம். ஸோ அதை நாங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட்டை பார்க்குறோம் சார். சார் இப்போ ஹோட்டல்ல நான் அந்த ரெட் கலர் பைப் போதும் முன்னாடி ஒரு ஆமாம் சொல்லிடுறீங்க சார். அது போல சில ஃபேக்டரிஸ்ல நான் பார்த்துருக்கேன் சார். ஓகே சார். எல்லோ கலர், ஆமாங்க சார். ரெட் கலர், ப்ளூ கலர், அப்புறம் இன்னொரு கலர் கூட ஒன்று பார்த்தேன் சார். சி கிரீன். சி கிரீன், கரெக்ட். எதுக்கு சார் இந்த இவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பைப்? இப்போ எல்லோ கலர்னா என்ன மீன் பண்றது சார்? எல்லோ கலர் வந்து இண்டஸ்ட்ரியல் கேசஸ் எல்லாம் எல்லோ கலர்ல தான் சார் போகும். ஓகே. ஆமாங்க சார். வாட் அபவுட் ப்ளூ கலர்? ஏர் சிஸ்டம், கம்ப்ரஸ்ட் ஏர் சிஸ்டம் சொல்லுவாங்க அந்த பைப் வழியா. ஆமாங்க சார். ஏர்லைன்லாம் அதுதான் சார். ஏர். ஓகே ஓகே. வாட் அபவுட் ரெட் சார்? ரெட் வந்து ஃபயர் ஃபைட்டிங் வாட்டர் சார். ஃபயர் ஃபைட்டிங் வாட்டர். நீங்க சி கிரீன் சொன்னீங்களே, அது வந்து இண்டஸ்ட்ரியல் வாட்டர் எல்லாமே அதுதான் சார். இண்டஸ்ட்ரியல் வாட்டர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இட் இஸ் ஆஸ் பர் ஓகே இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் பிரகாரம். ஓகே ஓகே. இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்கள் நிறைய சப்போர்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க சார். உங்களுடைய சர்வீஸ் வந்து பேசிக்காக வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி இருக்கு. ஆமாங்க சார். இப்போ நாட் ஓன்லி ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் விச் இஸ் ஆல்சோ கமர்ஷியல் பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஈவன் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுடைய சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். பட் இன் ஜென்ரலாக ஒன்லி இண்டஸ்ட்ரியலுக்கு மட்டும்தான் உங்கள் சப்போர்ட்டா, அல்லது ஜென்ரல் பப்ளிக்கு உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு சார் இருக்கும்? சார் இது ஒரு வேலிட் கொஸ்டின் சார். ஓகே. ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே ஆரம்பிக்கும் போதும் இல்லை ரன் ஆகும் போதும் அதோடைய இம்பேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு இருக்கும் சார். ஓகே. ஸோ பாசிட்டிவான இம்பேக்ட்ஸ், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ நிறைய பேர் அதனால் வந்து பலனாருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே இருக்கிற மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில், மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணும்போது அதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் சுற்றி இருக்கிற மக்களுக்கு வராதுங்க சார். ஓகே. ஸோ நாங்கள் மெயின்டெனன்ஸ் சர்வீஸை தொடர்ந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் பண்ணுறதுனால, எங்களுடைய மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் நல்லா இருக்கிறதுனால, ஓகே, ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸுடைய அந்த பக்க விளைவுகள் சுற்றியுள்ள மக்களுக்கு போகாத அளவு நாங்கள் ஒரு சர்வீஸை கொடுக்குறோம்னு நினைக்கும் போது நாங்கள் அதை பெருமையாகவே நினைக்கிறோம் சார். வாவ், சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார். இது வரைக்கும் என்னுடைய கேள்விக்கு அருமையாக பதிலளிச்சிங்க. மென்மேலும் உங்களுடைய சேவைக்கு தொடரும்னு நான் வாழ்த்துறேன். உங்களுடைய நிறைய பிஸ்னஸ் வரும்னு நான் வாழ்த்துறேன். ஃபர்தராக உங்களுடைய நிறைய வீடியோவில் சந்திக்கலாம் இருக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே சார். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க சார். மிக்க நன்றி. நன்றி.